ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இது உங்கள் இமான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தம் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நான் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். நீங்கள் மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் மட்டன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனுக்கு பதிலாக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 1.5 கிலோ, சிக்கன் அல்லது மட்டன் 1.5 கிலோ, தேங்காய்பால் 1.5 லிட்டர், நெய் 100 கிராம், சோம்பு 3 ஸ்பூன், கசகசா 10 கிராம், இஞ்சி 100 கிராம், பூண்டு 50 கிராம், சுருள்பட்டை 2, அன்னாச்சிப்பூ 3, ஜாதிபத்திரி 2, கிராம்பு 15, ஏலக்காய் 10, வெங்காயம் 400 கிராம், தக்காளி 300 கிராம், பச்சை மிளகாய் 100 கிராம், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், புதினா இலை 100 கிராம், தயிர் 1 கப், ரம்பா இலை 1. முதலில் 1.5 கிலோ அரிசியை ஒரு அளவு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும். சிக்கனுடன் 1 கப் தயிர், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 20 நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும். தேங்காய்பால் எடுத்து வைத்து கொள்ளவும். தக்காளியை நன்றாக அரைத்து வைத்து எடுத்துக்கொள்ளவும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயார் செய்து எடுத்து வைத்து கொள்ளவும். பச்சை மிளகாய் மற்றும் சோம்பு சேர்த்து அரைத்து வைத்து கொள்ளவும். வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். அதன் பிறகு கசகசாவை சிறிது நேரம் ஊற வைத்து அரைத்து வைத்து கொள்ளவும். அதன் பிறகு புதினா மற்றும் ரம்பா இலையை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளவும். அதன் பிறகு ஸ்பைசஸ் ரெடியாக எடுத்துக்கொள்ளவும். ஏலக்காவை உடைத்து வைத்து கொள்ளவும். முதலில் ஸ்டவ்வை ஆன் செய்து ஒரு வாணலில் சிக்கன் கலவையை எடுத்துக்கொள்ளவும். ஸ்டவ்வானது ஹை ஃப்ளேமில் வைத்துக் கொள்ளவும். தயிர் கலவை நன்றாக வற்றும் வரை சிக்கனை வேக வைக்க வேண்டும். வேக வைத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும். பிரியாணி செய்ய வேண்டிய பாத்திரத்தை ஸ்டவ்வில் எடுத்துக்கொண்டு நெய்யை ஊற்றிக்கொள்ளவும். நெய் உருகும் வரை கிளறிக்கொள்ளவும். ரம்பா இலையை சிறு துண்டுகளாக நறுக்கி சேர்த்து கொள்ளவும். இதனுடன் சுருள்பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி போன்ற ஸ்பைசஸை சேர்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு புதினா இலை சிறிதளவு சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். அதன் பிறகு நறுக்கி வைத்த வெங்காயத்தை சேர்த்து நன்றாக கிளறி விடவும். பொன்னிறம் ஆகும் வரை நன்றாக வதக்கிக் கொள்ளவும். ஒரு அளவு பாத்திரத்தில் 1.5 கிலோ சீரக சம்பா அரிசியை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளவும். சேர்க்கப்படும் தேங்காய் பாலானது 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய்பால் என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும். வெங்காயம் நன்றாக வதங்கிய பிறகு அதனுடன் மிளகாய் மற்றும் சோம்பு கலவையை சேர்த்து நன்றாக கிளறி விடவும்.
அதன் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நன்றாக கிளறி விடவும். பச்சை வாசனை போகும் வரை நன்றாக கிளறி விடவும். அரைத்து வைத்த தக்காளியை இதனுடன் சேர்த்து நன்றாக கிளறி விடவும். இப்பொழுது பாத்திரத்தின் மூடியை மூடி வைத்துக் கொள்ளவும். 10 நிமிடம் கழித்து மூடியை திறந்து நன்றாக கிளறி விடவும். அதன் பிறகு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், சேர்த்து நன்றாக கிளறி விடவும். அதன் பிறகு சிக்கனை சேர்த்து நன்றாக கிளறி விடவும். மட்டன் பிரியாணி செய்ய விரும்புகிறவர்கள் மட்டனுடன் சிறிதளவு உப்பு, மஞ்சள் மற்றும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நன்றாக வேக வைத்து இதனுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு பாத்திரத்தை 5 முதல் 10 நிமிடங்கள் வரை மூடி வைத்து கொள்ளவும். அதன் பிறகு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விடவும். இப்பொழுது அரைத்து வைத்த கசகசாவை சேர்த்து கொள்ளவும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விடவும். அதன் பிறகு ஒரு 5 முதல் 10 நிமிடம் மூடி வைக்கவும். இப்போது புதினா இலையை சேர்க்கவும். நன்றாக கிளறி விடவும். அளவு பாத்திரத்தில் 2 பாத்திரம் தேங்காய்பால் சேர்த்து கொள்ளவும். 1 பாத்திரம் அரிசிக்கு 2 பாத்திரம் தேங்காய்பால் என்ற விகிதத்தில் சேர்த்து கொள்ளவும். தேங்காய்பால் குறைவானதாக இருந்தால் அந்த தேங்காய்பாலுடன் தண்ணீரை சேர்த்து கொள்ளலாம். நன்றாக கிளறி விடவும். இப்போது மூடியை வைத்து மூடிக்கொள்ளவும். நன்றாக கொதித்த பிறகு அரிசியை சேர்த்து கொள்ளவும்.
அரிசியை சேர்த்துவிட்டு கிளறி விடவும். இப்பொழுது பிரியாணி பாத்திரத்தை தூக்கிவிட்டு ஸ்டவ்வில் பழைய அலுமினிய மூடியை வைத்து கொள்ளவும். அதன் பிறகு பாத்திரத்தை வைக்கவும். அப்பொழுதுதான் பிரியாணி அடி பிடிக்காது. இப்பொழுது புதினா இலை சிறிதளவு சேர்த்து கொள்ளவும். நன்றாக கிளறி விடவும். இப்பொழுது மூடியை ஒரு 5 நிமிடம் மூடி வைக்கவும். சிறிதளவு இதனுடன் தயிர் சேர்த்து கொள்ளவும். தயிர் சேர்த்து கொண்டு நன்றாக கிளறி விடவும். ஒரு 2 நிமிடம் மூடியை மூடி வைக்கவும். நன்றாக கிளறி விடவும். தேங்காய் பாலானது நன்றாக வற்றி அரிசி நன்றாக தெரியும் போது மூடியை மூடி வைக்க வேண்டும். அதன் பிறகு தணலை அதற்கு மேல் போடவும். இப்பொழுது ஸ்டவ்வை சிம்மில் வைத்து கொள்ளவும். தணலை நன்றாக பரப்பிவிடவும். ஒரு 20 நிமிடம் நன்றாக மூடியே இருக்க வேண்டும். அதன் பிறகு மூடியை திறந்து சுற்றி வர நன்றாக கிளறி விட வேண்டும். இப்பொழுது ஸ்டவ்வை ஆஃப் செய்து விடவும். அதன் பிறகு மூடியை மீண்டும் மூடி வைத்துக் கொள்ளவும். ஒரு 15 நிமிடம் கழித்து மூடியை திறந்து கொள்ளவும். இப்பொழுது மெதுவாக கிளறி விடவும். இப்பொழுது மிதமான சூட்டில் பரிமாறவும். சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. Thanks for watching. Please subscribe, share and like our channel.